ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல்ல நம்ம வந்து புளியோதரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆந்திரா ஸ்டைல்ல புளியோதரை, அதுக்கப்புறம் பருப்பு பொடி. இது 2த்துக்கும் தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆந்திரா ஸ்டைல் புளியோதரை பருப்பு பொடி பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆந்திரா பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், வரமிளகாய் 7 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு 6 நம்பர். ஆந்திரா ஸ்டைல் புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 1 கப், புளி கரைசல் 1 கப், பச்சை மிளகாய் 5 நம்பர், வரமிளகாய் 2, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஆந்திரா ஸ்டைல் புளியோதரை பருப்பு பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆந்திரா ஸ்டைலில் புளியோதரை பண்ணிடலாம். இந்த புளியோதரை வந்து நம்ம சாதாரணமாக வந்து வறுத்து பிடிச்செல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுலாம் முன்னாடியே தாளிச்சிடலாம். கடுகு, இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை. இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். லைட்டாக இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்கட்டும். நீங்கள் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம், இந்த எண்ணெயில் கூட. காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 2 வரமிளகா. நல்லா கார சாரமாக இருக்கும். மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ புளி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் குறையணும், அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பச்சை மிளகா காரமெல்லாம் இதில் இறங்கி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த புளிக்காய்ச்சல் பிசைகிறோம் இல்லையா, இந்த பச்சை மிளகாயை சேர்த்தே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த உப்பு புளிப்பு காரம்லாம் அதில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பருப்பு பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பக்கம் பேன் வச்சுருக்கோம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம வரமிளகா வந்து நெடி அடிக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக மட்டும் ஒரே ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு வரமிளகாயை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகா. பருப்பு பொடின்னு ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதில் மைல்டாக கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 5-6 வரமிளகா சேர்க்குறேன். இந்த பருப்பு பொடி பூண்டு போட்டு தான் பண்ண போகிறோம். நாம் பூண்டு வேண்டான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பூண்டு போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்டைலில் பூண்டு போட்டு தான் பருப்பு பொடி பண்ண போகிறோம். வரமிளகா வறுபட்டுருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதுலேயே வந்து பூண்டையும் வறுத்துருவோம்.
பூண்டு வந்து லைட்டாக கலர் மாறணும். இப்போ பூண்டு வறுபட்டுறது எடுத்துடலாம் நாம. இப்போ இதில் துவரம்பருப்பு 1 கப்பு, கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், தீயக்கூடாது. இது நல்ல சுட சாதத்தில் இந்த பொடியை போட்டுட்டு நெய்யும் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரணமாக நம்ம பருப்பு பொடி வந்து துவரம்பருப்பு, வரமிளகா, பூண்டு வச்சு அரைப்போம். பட் இதில் எல்லா பருப்பும் சேர்ந்துருக்கும். அதே மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து பண்ணுறது ஹைலைட், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த துவரம்பருப்பு வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வருது. தீயாமல் நல்லா வறுத்துக்கணும், அவ்வளோதான். துவரம்பருப்பு வறுபட்டுருக்கு. நம்ம அடுத்தது கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறோம். எடுத்துடலாம். இப்போ அடுத்தது கடலைப்பருப்பு, அது ஒரு 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வறுபட்டு அது எடுத்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக தான் வறுத்துக்கணும். இதுவும் அதே மாதிரி தீயக்கூடாது, நல்லா வாசனை வரணும். இந்த பருப்பு பொடி வெறும் சாதத்தில் மட்டும் பிசைஞ்சு சாப்பிடன்னு இல்லை, நீங்கள் வந்து நல்லா தாளிச்சிட்டு குடமிளகா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வதக்கிட்டு அது கூட இந்த பருப்பு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பும் வறுபட்டுருக்கு, எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு. இப்போ இதுலேயே என்ன பண்ணிடலாம், சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி மாதிரி ஆகிடும். சும்மா கொஞ்சம் ஒரு 2 ஆர்க். ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுடலாம். அப்புறம் பெருங்காயப்பொடி, கட்டி பெருங்காயம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் வறுத்துக்கலாம், இல்லைன்னா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பெருங்காய பொடி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்த பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய ஆந்திரா பருப்பு பொடி ரெடி. நான் சொன்ன மாதிரி சுடசாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பருப்பு பொடி ரெடி ஆகிடுது. இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய புளிக்காய்ச்சலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. நல்லா பாருங்கள், சாதம் வந்து இந்த மாதிரி உதிர உதிராக வடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு காரம் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம் ஜாஸ்தியாக இருக்கணும், அதான். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய ஆந்திரா புளியோதரை ரெடி. இதை பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஆந்திரா பருப்பு பொடி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். சீரகம், பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டோன்னா நம்மளுடைய ஆந்திரா பருப்பு பொடி ரெடி.
அடுத்தது ஆந்திரா புளியோதரை. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காரத்துக்கு பச்சை மிளகா, வர மிளகா, மஞ்சப்பொடி, புளி தண்ணியும் விட்டுட்டு தேவையான உப்பையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா புளியோதரை ரெடி. ஆந்திரா ஸ்டைல் புளியோதரை பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.